ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, ஒரு மலை அடிவாரத்தில். அந்த ஒரு கிராமம் வந்து ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு கிராமமாக இருக்குது. அந்த ஒரு கிராமம் எப்படின்னா, தெய்வங்களே கிடையாது, நமக்கு வந்து சாத்தான் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு 2 மகள்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காப்புல. நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மன ரீதியான பிரச்சனை வந்து ஒரு அம்மா வந்து சந்திச்சுக்கிட்டு அமானுஷ்யமான விஷயம்லாம் ஒரு கட்டத்தில் செய்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை பார்க்குறது 2 மகள்கள் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்து அம்மாவுக்கு என்ன செய்தாச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு பயமுறுத்துற அளவுக்கு அந்த அம்மா நடந்துக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது பயம் உண்டாக்குற அளவுக்கு அம்மாவோட அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. அதை பார்த்து சரி அம்மாவை நம்ம குணப்படுத்துறதுக்கு நம்ம சர்ச்சில் கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. ஆனால் யோசிக்கிற பார்த்தா நம்ம இங்கே வந்து சர்ச்சில் ஃபாதர் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஃபாதருக்கு ஒரு இடத்துல இருந்து முடியாமல் போயிருது. அந்த அம்மாவோட பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கனால ஒருத்தர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஏகப்பட்ட மர்மமான துயரங்களான சம்பவங்கள் அவரோட லைஃப்ல ஒரு கட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகள் ஒரு கட்டத்தில் வந்து 3-4 கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மர்மமான மொழியில வந்து உடல்நிலை சிதைக்கப்பட்ட நிலையில எழுதி இறந்து கிடக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே இறந்துகிட்டு இருக்காங்க. இது எதனால இறந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க வந்து சாத்தான வழிபடக்கூடிய மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கனால எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அந்த சாத்தானை வந்து கடைசியில் வந்து அழிச்சாலாம் இல்லையா, அது கிராமம் வந்து எதனால அந்த சாத்தானை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையம்சம் ஒன்று காம்பா வருங்க. அந்த சீனா பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் மேல்காலம் புல்லரிக்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்கு. ஏன்னா அந்த கிராமம் வந்து தெய்வங்களை அழிஞ்சா பிரச்சனை இல்லை, சாத்தான் மட்டும் அழியக்கூடாது, அது வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கிராமம். ஆனால் அது வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து தேடி பிடிச்சி அந்த ஒரு புக்கு மாதிரி ஒன்று இருக்கு. அந்த புக்கில் தான் அந்த சாத்தானோட அழிவும் எல்லாமே அதில் அந்த புக்கில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தேடி பிடிச்சி அந்த புக்கை வந்து கைப்படுத்தினாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அடுத்த பாகம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது அதிலே டீசர் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க. ஆனால் அது அடுத்தடுத்து சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஏன்னா